அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. அப்படின்னு சொல்லி வரும்போது, ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய் இது மூணு முக்கியமானது. குரு என்று சொல்லக்கூடிய வழிகாட்டி, பாக்கியஸ்தானாதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டால் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளால் குழந்தைகளால் பிரச்சனை, சங்கடங்கள் வரும். ரெண்டாவது, நமக்கு வழிகாட்டக்கூடிய குரு நல்ல ஒரு ஆதிபத்தியத்தில் வரமாட்டார். ஒரு விதத்தில் கொஞ்சம் அறகுறையா இருப்பாரு. அவர் அந்த மாதிரி ஒரு வழியை காட்டிட்டு போயிடுவார். அதனால் நாம் எத்தனை கல்யாணங்களோ எத்தனையோ பிரச்சனைகளோ ஒரு ஐடியாவை சொல்லி அந்த ஐடியா தோத்து போய் திரும்ப அந்த குருவே பார்த்து ஏன் இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சேன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் வலிமை கிடையாது. திரும்ப இன்னொரு இடத்துக்கு வருவாங்க. இன்னொரு இடத்துக்கு அங்க காட்ட வேண்டிய காட்டத்தை பூரா இங்கே காட்டுவாங்க. அதுதான் உங்க ஜாதகத்துல குரு சரியில்லைன்னு அர்த்தம். எய்தவன் ஒருவன் இருக்கிறான், இங்க கஷ்டத்தை உருவாக்கிட்டு மனச்சங்கடத்தை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜாதகத்தில் குருவோடைய சாபம் போயிடணும். குரு சாபம் இருக்குன்னா என்ன சொல்றாங்க, குரு என்ன செஞ்சிருவாரு, 6, 8, 12 மறைஞ்சிருவாரு அல்லது நீசமாயிருவார். 6, 8, 12 மறைஞ்சிருவாரு அல்லது நீசமாயிருவார். அப்ப ஜாதகத்தில் எந்த ஜாதகமா இருந்தாலும் சரிதான், ரிஷபலக்கணம் துலாலக்கணமாக இருந்தாலும் சரிதான், குரு என்ன சொன்னா அவர் அட்டமாதிபதியாக இருக்கலாம். ஆனால் அதே ரிஷபலக்கணத்திற்கு குரு 8 குடையவர், 8, 11 குடையவர். அந்த 8, 11 என்பது என்னைக்கு இருந்தாலும் லாபம் தான். எந்த லக்கணத்திற்கு ஆக இருந்தாலும் 11ஆம் இடம் என்பதில் ஏதாவது ஒரு கிரகத்தை நீசமாக வச்சிருக்கான பாருங்க. காலபுருஷ லக்கணத்திற்கு 11ஆம் இடம் என்பது சனி வீடு. அந்த சனி வீட்டுல ஏதாவது ஒரு கிரகத்தை நீசமாக வச்சிருக்கானா? கிடையவே கிடையாது. அப்ப எல்லா மனிதனுடைய 11ஆம் இடமும் வெற்றிக்குரிய இடங்களை. அப்ப ஜாதகத்தில் குரு சாபம் போகணும். ஏன் குரு சாபம் போகணும்? ராமாயணம் எப்படி உண்டாச்சு? எல்லாரும் என்ன சொல்லுவோம், ராமாயணம் ஒரு பெண்ணால் உண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராமாயணம் ராமன் பிறந்த பிறகுதான் பெண்ணால் உண்டாச்சு. ராமாயணம் அவருடைய கல்யாண வாழ்க்கையில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வரும்போதுதான் அங்க பெண்ணு தலையிட வந்தான். உண்மையாகவே ராமாயணம் உருவானதற்கு காரணம் ஒரு குரு. தசரதன் வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போய் என்ன சொல்றான்னா, காடுகள்லாம் சுற்றி வரும்போது யானை தண்ணீர் குடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு குளம் இருக்குது. அப்ப யானை தண்ணீரை உறிஞ்சி குடிச்சா எப்படி இருக்கும்? அப்ப குடிக்கும்போது அங்க ஒரு முனிவருடைய பையன், அந்த அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, அந்த முனிவருடைய பையன் போய் என்ன சொல்றான்னா, அந்த அந்த காலத்துல ஒடுக்கமான வாய் தான் இருக்கும். குடத்துல ஒடுக்கமான வாய் தான் இருக்கும், அகலமா இருக்காது. அந்த மண் பாத்திரத்தை மெண்டு மோக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, யானை தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த ஆளு தசரதன் அம்பை வச்சுட்டான். எஞ்சிய பிறகு என்ன சொன்னா, தண்ணி எடுக்க போன பையன் காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவருடைய மனைவியும் தேடி வந்துட்டாங்க. கண்ணு தெரியலன்னா பிள்ளைய காணணும்னு தேடி வந்துட்டாங்க. அப்ப தசரதரும் தான் ஒரு யானையை வேட்டையாடி விட்டோம் என்ற சந்தோஷத்தில் அவர் அங்க வர்றாரு. ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன் ஐயா, நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு தசரதன் வருத்தப்படும் போது அந்த முனிவர் விட்ட சாபம் தான், என்னை போல் நீயும் ஒரு நாள் பிள்ளைகளை இழந்து தவிப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறார். இந்த சாபத்தை கேட்டவுடன் தசரதன் துள்ளி குதிக்கான். எல்லாவன சாமி, ஐயோ ஏன் இப்படி சொல்றீங்க, நான் தெரியாமத்தானே செஞ்சேன்னு கேட்டிருப்பான். ஆனால் இல்லை,
நீங்கள் கொடுத்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்? எனக்கு பிள்ளை இல்லை இப்போதைக்கு. அப்ப நான் பிள்ளை பெற்று என் பிள்ளைகளால் என்ன சொன்னா, உங்களை மாதிரி மனவேதனை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லி சாபம் போட்டது எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக எனக்கு பிள்ளை கிடைக்கும்ல, நான் அதை சங்கடப்படணும்ல அப்படின்னு ராமாயணம் உருவாவனதற்கு காரணம் ஒரு குரு. அப்பதான் ராமாயணம் உருவாச்சு. அப்ப எல்லா மனிதரும் உங்க ஜாதகத்தில் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் சரியில்லை, புத்திரஸ்தானாதிபதி சரியில்லை, புத்திரர்களால் சங்கடம், புத்திரர்களால் பிரச்சனை, புத்திரர்கள் குடிகாரர்களாகவும் கோமாளிகளாகவும் தகப்பனை எதிர்த்து பேசிக்கொண்டும் தகப்பனை அடித்து கொண்டும் தகப்பனை மரியாதை இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு வீட்டில் என்ன பண்ணணும்? கம்பராமாயணம் படிக்கணும். டெய்லி ஒரு பேச்சு என்ன சொன்னா, குரு ஜாதகத்தில் 6, 8, 12 மறைந்தவர்கள், குரு நீசமானவர்கள், ஜாதகத்தில் குரு 10ஆம் இடத்தில் இருக்கின்றவர்களுடைய வீட்டில் எல்லாம் என்ன நடக்கும்? பிள்ளை பிரச்சனை வந்துடும், பிள்ளையால் பிரச்சனை வந்துடும், பிள்ளை இல்லாம போயிடும். அப்ப இந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி கம்பராமாயணத்தை வீட்டில் வைத்து தினமும் பாராயணம் பண்ணினோம். நம்மளா படிச்சா போதும், பாராயணம் பண்றதுக்கு என்ன 10 பேரை வச்சு படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த கம்பராமாயணத்தை வீட்டில் வைத்திருந்தாலே அங்க புத்திர சோகம். கம்பராமாயணம் புக்கை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டுல வச்சிருந்தாலே அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்க குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்ந்து நீங்கள் சீராயிருவீங்க. இதற்கு கம்பராமாயணத்தில் காலையில தாயோ தகப்பனோ காலையில எழுந்துச்சு குளிச்சு முடிச்சவன ஒரு பக்கமோ 2 பக்கமோ அழகாக சத்தம் போட்டு நல்லா படிங்க. குரு சாபம், குருவால் ஏற்பட்ட சாபம் நீங்கும். அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும், அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும், உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் கண்டிப்பாக என்ன சொல்லணும், கம்பராமாயணம் படிக்கணும். மிருகசீரிட நட்சத்திரத்திலேயோ அஸ்த நட்சத்திரத்திலேயோ உத்திராட நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் அவர்களும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கம்பராமாயணம் படிக்கும்போது உங்களுக்கு அந்த குருவின் சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த கம்பராமாயணத்திற்கு உண்டு. கம்பராமாயணத்திற்கு கண்டிப்பாக உண்டு. அதனாலதான் கம்பராமாயணம் உருவானதற்கு காரணமே ஒரு குருவினுடைய சாபம். அதற்கு பின்னாடிதான் சூர்பனகை என்று சொல்லக்கூடிய பெண் ராமன் மேல ஆசைப்பட்டு லட்சுமணி மூக்கர்தான் அப்படிங்கிறதுனா அதுக்கு அடுத்து பிறகு வந்த கதை தான். அதனால்தான் சாபத்தை சந்தோஷமாக யாரும் தசரதம் வாங்கினானா, தனக்கு பிள்ளை இல்லையில, நீ சாபம் கொடுத்துட்டே எனக்கு பிள்ளை பிறந்துடும்ல, அதுக்கு பிறகு பின்னாடி வர்றது நான் அனுபவிச்சுட்டேன், உன் பிள்ளைய கொண்டது நான் தான், என்ன செய்ய, என் தலையெழுத்து. ஆனால் அந்த இடைப்பட்ட சந்தோஷத்தினால் நான் அனுபவிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை சந்தோஷமாக வாங்கியவன் தசரதன். இது ஜோதிடத்தில் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். அப்படி தெரிஞ்சு என்ன சொன்னானா, எங்கெங்கயோ ஆலங்குடி போ, அங்க போ, இங்க போ, அதுக்கு போ, இதுக்கு போ, அங்க போய் இதை பண்ண அப்படிங்கிறத விட ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடும். நம்ம பரிகாரம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். எங்க போய் எந்த கோயிலுக்கும் போய் சொல்ல முடியாது, வீட்டுல வச்சே நீ சாமி முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. உன்னுடைய கர்மா என்ன சொன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். அந்த கர்மா தீர்வதற்கு என்ன சொல்றான்னா கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகளை நாம் நீக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் குரு என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால், குருவால் சங்கடப்படுவது, காதல், குழந்தைகள் படிக்கெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு என்ன சொன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற தோஷம்லாம் இந்த ரியாலிட்டியில வந்துடும். அப்ப இந்த ரியாலிட்டியில சங்கடப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணி அதற்கு பிறகு பெரிய போராட்டங்களும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் கம்பராமாயணம் படிக்கலாம். கம்பராமாயணம் கண்டிப்பா படிக்கலாம். அப்படி படிக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், ஏன்னா
அந்த கம்பராமாயணத்துல அடுத்து வரக்கூடியது என்ன சார், கணவன் மனைவி ஒருத்தன் தூக்கிட்டு போக, அதற்கடுத்து இவர் போய் மீட்டு கொண்டு வர, இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் வந்து என்ன சொல்றான்னா, அங்கேயும் கம்பராமாயணத்திலும் என்ன சொல்றாங்க, அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள் அப்படின்னு வெளில ஒடிச்ச பிறதான வந்து எல்லா பிரச்சனையும் வந்தது. அப்பங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து குருவுடைய சாபம் போவதற்கு கம்பராமாயணத்தை படியுங்கள். கம்பராமாயணத்தை படிக்க 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 குரு சாபம் போகும். இலகுவான வழி சொல்லியாச்சா? கம்பராமாயணத்தை படித்தால் குரு சாபம் போகும். பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறதா? நம்ம கண்ணு முன்னாடி அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, அழுகுறாங்க. வீட்டில் வந்து புருஷன் குடிச்சிட்டா அடிக்காமா, என்னால் வந்து என்ன சொல்லலான்னா இந்த பாதரவுல நீ எல்லாம் வந்தா நாங்கள் வந்துட்டா கஷ்டப்படுவே, உனக்கு ஊர் வந்து இந்த மாதிரி வாழாவட்டியா வந்து பிள்ளை வந்திருக்காளே அப்படிங்கிற உன்னை பேசுவார்களே, தகப்பனை பேசுவார்களே என்று சொல்லக்கூடிய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேருடைய குழந்தைகள் வந்து என்ன சொன்னாங்க, வீட்டிலேயே தண்ணி அடிச்சுட்டு படுத்திருப்போம், அப்பாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேர் வந்து இன்னமும் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள், குழந்தைகளால் படுத்தப்பட்டு தாய் தந்தைகள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறுவதற்கு அதெல்லாம் குரு சாபம் தான். நம் கண் முன்னால் நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தால் குரு நம்ம ஜாதத்தில் நல்லா இருக்கார். நம் கண் முன்னால் நம்மளுடைய குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள், அந்த கஷ்டத்தை நம்மால் நிவாரணம் பண்ண முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது என்ன செய்யணும்? இருக்கும்போது பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் படிக்காம இருந்தா அடிக்கடி வந்து ஸ்கூல்ல கூப்பிட்டு நம்மளை சத்தம் போடுறாங்க, இப்படிங்கிற அனைத்து விதமான குழந்தை சார்ந்த ஒன்றிலிருந்து பிறந்ததிலிருந்து முடிவரை வரைக்கும் தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்களை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக கம்பராமாயணம் படியுங்கள். கண்டிப்பாக கம்பராமாயணத்தை வீட்டில் வச்சிருந்தாலே வேலை செய்யும். இது சத்தியமான உண்மை. கம்பராமாயணத்தை வீட்டில் வைங்க. வச்சிருந்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீரும். ஆனால் படிக்கணும். ஒரு 10 நிமிஷம் பூஜை ரூம்ல உட்காந்து வடக்க பார்த்து உட்காந்து படிங்க. கண்டிப்பாக கம்பராமாயணத்தால் குரு சாபம் நீங்கும். கம்பராமாயணம் படிப்பதனால் குரு சாபம் நீங்கும். குரு 6, 8, 12 மறைந்த தோஷமும், குரு 10 இருந்த தோஷமும், குரு நீசமான தோஷமும், குருச்சண்டாள தோஷமும், குரு ராகுவோடு சேர்ந்த தோஷமும். பிள்ளை இல்லாதவர்கள் கம்பராமாயணம் படித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பிள்ளை உண்டாகும். பிள்ளை இல்லாதவர்கள் கம்பராமாயணம் படிங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, போய் அதை செக் பண்ணேன் இதை செக் பண்ணேன்னு போய் அங்கே போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதில் ஒரு நோட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுத்துட்டு அதை பார்த்துட்டே இருக்காதீங்க. ஆன்மீகத்திற்குள் வாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி, குரு சாபம் போக்க கம்பராமாயணமே சிறந்த மருந்து, சிறந்த புத்தகம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.